என்சிஆர்டி புக்ல இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க நீட் ஜேஇக்கு. எப்படி கேட்குறாங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, என்சிஆர்டி எக்ஸாம்பிள். அதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருந்து நீட் ஜேஇக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு சின்ன ஐடியா. ஓகே, மேபி இதே கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா இந்த மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.1. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இது அப்படியே உங்களுக்கு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இப்ப டைம் இல்லாதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப கேட்டிருந்தாங்க, அதுக்காக இப்ப இந்த வீடியோ போடுறோம். பின்னாடி நம்ம தமிழ்ல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி போடலாம். எக்ஸாம்பிள் 11.1. மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 6 × 10⁻14 Hz இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ லேசர். ஒரு லேசர் மூலத்தால் 6.0 × 10⁻14 Hz அதிர்வெண் கொண்ட ஒற்றை நிற ஒளி உருவாக்கப்படுகிறது. சரியா, இதான் தமிழ்ல. சரியா சார், என்ன சார் இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க இங்கிலீஷ்ல நடத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். உங்களுக்கு வந்து இங்க வேர்ட்ஸ் தான் வந்து தமிழ்ல இல்லையோடைய கம்ப்ளீட்டா உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, த பவர் எமிட்டட் இஸ் 2.0 × 10⁻³ வாட். வெளிப்படும் திறன் சரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2.0 × 10⁻³ வாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. What is the energy of a photon in the light beam? அப்ப லைட் பீம்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றையிலிருந்து வரக்கூடிய போட்டானின் ஆற்றல் என்ன? What is the energy of a photon in the light beam? இது ஒரு क्वेश्चन. How many photons per second on an average are emitted by the source? ஒளி மூலத்திலிருந்து ஒரு வினாடிக்கு சராசரியாக எவ்வளவு போட்டான்கள் வெளிப்படுகின்றன? இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல கேட்டிருக்கிற क्वेश्चन. இதுல வந்து எப்படி நீட்டுக்கு ஜேஇக்கு क्वेश्चंस கேட்கலாங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட், monochromatic light of frequency 6.0 × 10⁻14 Hz is produced by a laser. What is the energy of a photon in the light beam? ஓகே, இப்ப ஒற்றை நிற லேசர் ஒளியால் வெளிப்படும், அதாவது ஒற்றை நிற ஒளி 6.0 × 10⁻14 Hz அதிர்வெண் கொண்ட ஒரு ஒற்றை நிற ஒளி ஒரு லேசர் மூலத்தால் உருவாக்கப்படுகிறது. What is the energy of a photon in the light beam? அந்த ஒளிக்கற்றையிலிருந்து வரக்கூடிய வெளிப்படும் போட்டானின் ஆற்றல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். சரியா, இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற அதே கொஸ்டின் தான். ஆன்சர் என்ன, 3.98 × 10⁻−10 ஜூல். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஹவு மெனி photons per second on an average are emitted by the source? ஒரு வினாடிக்கு சராசரியாக எவ்வளவு போட்டான்கள் வெளிப்படும்? இது ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலாம். மூணாவது கொஸ்டின் எப்படி கேட்கலாம், நமக்கு மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ லேசர். ஒற்றை நிற ஒளியானது ஒரு லேசர் மூலத்தால் உருவாக்கப்படுகிறது. சராசரியாக 5.0 × 10⁻15 போட்டான்கள் வெளிப்படுகின்றன. ஒரு போட்டானின் ஆற்றல் 3.98 × 10⁻−10 ஜூல் எனில் ஒளி என்ன, ஒளிக்கற்றை என்ன, ஒளி மூலத்தின் திறன் என்ன? வாட் இஸ் த பவர் எமிட்டட் பை த மோனோக்ரோமேட்டிக் லைட்? அதாவது லேசர் ஒளியால் வெளிப்படும் ஒற்றை நிற ஒளியின் திறன் என்னங்கிறத கேட்கலாம். ஆன்சர் வந்து என்ன, 2.0 × 10⁻−3 வாட். இப்ப பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின், இதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் கொடுத்துட்டாங்க, அந்த வாட் வச்சுட்டு ஒரு போட்டான் அந்த என்ன ஃப்ரீக்வன்சி வாட் வந்து என்ன 2.0 × 10⁻−3 வாட்னு கொடுத்துட்டாங்க. வெளியில வரக்கூடிய லைட்டோட ஃப்ரீக்வன்சி 6.0 × 10⁻14 Hz கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வெளியில வரலாம், ஒரு போட்டானுக்கான எனர்ஜி என்ன, இப்படி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு போட்டானுக்கு வந்து என்ன இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வருது, அப்ப லைட்டோட பவர் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். சரியா, இந்த மாதிரி தான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்க முடியும். ஓகே, இதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸ் இங்கே என்சிஆர்டி சொல்யூஷன் தான். இதுல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கான இது எப்படி எடுக்கலாங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வெளியில வருதுங்கிறத வச்சுட்டு நம்ம எவ்வளவு பவர் எமிட்டட், அதாவது சோர்ஸோட பவர் என்னங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 11.2. The work function of the CCM is 2.14 electron volt கொடுத்துருக்காங்க. இதையே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் என்ன அப்படின்னு கேட்டா 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இங்க வந்து கொடுத்துருக்கிற டேட்டாவே அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை வச்சு எப்படி கேட்கலாம், த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிசிஎம். சரியா, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிசிஎம் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்னா பயன் தொடக்க அதிர்வெண் என்ன? சரியா, W0 = H × μ0ங்கிறது தெரியும். இப்ப W0ஓட வேல்யூ தான் 2.14 எலக்ட்ரான் வோல்ட். μ0ஓட வேல்யூ கேட்கறாங்க. அதுக்கடுத்து த வேவ் லெங்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் if the photon is brought to zero by a stopping potential of 0.60 volt. இப்ப இந்த லைட் போட்டானுக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துறாங்க 0.6 வோல்ட் அப்படின்ட்டு. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா
த வேவ் லெங்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. வரக்கூடிய லைட்டோட இன்சிடென்ட் லைட் என்ன, லைட்டோட ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கேட்குறாங்க. சரி, ஃப்ரீக்வன்சியும் கேட்கலாம், வேவ் லெங்த்தும் கேட்கலாம். இங்க கேட்டிருக்கிறது வேவ் லெங்த். இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிசிஎம் கொடுத்துறாங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்கலாம். நம்ம கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்க, த்ரெஷோல்டு வேவ் லெங்த் கேட்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ வந்து பாருங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிசிஎம் கேட்கலாம். இந்த மாதிரி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிசிஎம் கேட்டாங்கன்னா நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம்னா அது 2.14 எலக்ட்ரான் வோல்ட் தான். சரியா, நீங்க இந்த வேல்யூ வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணாலும் அது வரும். ஆனா நீங்க இப்படி டேட்டா கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் என்ன அப்படின்னா 2.14 எலக்ட்ரான் வோல்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் கொடுத்துறாங்க, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிசிஎம் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் 2.14 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. Find the wavelength of the incident light if the photocurrent is brought to zero by the stopping potential of 0.60 volt. அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற கொஸ்டின் அப்படியே கூட கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன, 454 நானோமீட்டர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, if the photocurrent is brought to zero by a stopping potential of 0.60 volt, what is the maximum kinetic energy of the emitted photon? சரி, எமிட்டட் போட்டானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வேணும்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா அதோட என்ன பண்ணணும், சார்ஜ் ஈயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 0.60 எலக்ட்ரான் வோல்ட், இதான் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கொடுத்தாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேட்டா நீங்க போடணும். சரியா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுல வந்து பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கிறதா, இது பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது, what is the de Broglie wavelength associated with an electron moving with a speed of 5.4 into 10 power 6 meter per second and a ball of mass 150 gram traveling at 30 meter per second? அதாவது ஒரு எலக்ட்ரான், அதோட ஸ்பீடு சொல்லிட்டாங்க, அதோட de Broglie wavelength என்னன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி ஒரு பால் இருக்கு, எலக்ட்ரானுக்கு மாஸ் கொடுக்கல, ஏன்னா எலக்ட்ரானுக்கு மாஸ் உங்களுக்கு தெரியணும், 9.1 into 10 power minus 31 kg தெரிஞ்சிருக்கணும். அதனால இதுல அவங்க தரல. ஆனா பால் ஒன்று சொல்லிட்டாங்க, பால் கொடுத்தாங்கன்னா மாஸ் கொடுக்கணும். சரியா, அப்போ 150 கிராம் கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்பீடு 30 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து என்னன்னா de Broglie wavelength என்னன்னு கேட்கலாம். சரியா, இதுதான் கொஸ்டின். இதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறத பாருங்க. வாட் இஸ் த de Broglie wavelength associated with electron moving with a speed of 5.4 into 10 power 6 meter per second? அப்ப 5.4 into 10 power meter per second, 10 power 6 meter per secondல மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு நமக்கு de Broglie wavelength என்ன பாருங்க, 0.135 நானோமீட்டர். அடுத்தது, what is the speed of the electron associated with the de Broglie wavelength of 0.135 நானோமீட்டர்? இப்போ de Broglie wavelength கொடுத்துறாங்க, அப்ப எலக்ட்ரானுக்கான ஸ்பீடு வந்து என்ன அப்படிங்கறத கேட்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நமக்கு இதுல கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து என்னன்னா, எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டு de Broglie wavelength கேட்கறாங்க. நம்ம இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம், de Broglie wavelength கொடுத்துட்டு அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்கலாம்ல. அடுத்த கொஸ்டின், what is the de Broglie wavelength associated with a ball of mass 150 gram traveling at 30 meter per second? அப்போ ஒரு பால் 150 கிராம் இருக்கு, அது 30 மீட்டர் per secondல டிராவல் பண்ணுது. அந்த பாலுக்கான de Broglie wavelength என்ன? இப்படி ஒரு 3 கொஸ்டின். சரியா, இதெல்லாம் ஒரு மாடல் சொல்றேன். இந்த மாடல்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், இதே டேட்டாவும் வரலாம், மேபி இதுல டேட்டா மாறுச்சுன்னா அதை போடுறதுக்கு தெரியணும். சரியா, அதுக்கு அடுத்தது 11.2. இது வந்து என்னன்னா, இதுக்கு வரைக்கும் பார்த்ததுல எக்ஸாம்பிள், இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். இதுக்கு மேல வருது புக் பேக் எக்ஸசைஸ்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறது. பாருங்க, இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் கொடுத்துட்டாங்க. பாருங்க, 2.14 எலக்ட்ரான் வோல்ட், இது எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. இதை டைரக்டா கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. when light of frequency 6 into 10 power 14 hertz is incident on the metal surface, photo emission of electrons occurs. What is the maximum kinetic energy of emitted electrons, stopping potential and the maximum speed of the photoelectron? இது வந்து பாருங்க, தமிழ்ல என்ன சொல்லலாம்னா, ஒரு சிசிஎம் உலோகத்தின் வெளியீட்டு ஆற்றல் 2.14 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஒரு லைட் வந்து படுது, அந்த படக்கூடிய ஒளிக்கதிரின் அதிர்வெண் 6×10⁻14 ஹெர்ட்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுது, ஒளிமின் விளைவு அப்படிங்கிறது நடக்குது. சரியா, ஒளிமின் உமிழ்வு, போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரியா, அப்ப வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான் இருக்குல்ல, வாட் இஸ் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ்? வெளிப்படும் எலக்ட்ரானின் அதிகபட்ச பெரும இயக்க ஆற்றல் என்ன? இது ஒரு கொஸ்டின். ஸ்டாப்பிங் பொட்டன்சியல், நிறுத்து மின் அழுத்தம் என்ன?
மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த எமிட்டட் போட்டோ எலக்ட்ரான், வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும திசை வேகம் என்ன, இதெல்லாம் கேட்கலாம். பெரும வேகம் என்ன, இதெல்லாம் கேட்கலாம். இதுதான் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதே டேட்டா அப்படியே வச்சுக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் 2.14 எலக்ட்ரான் வோல்ட். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், வாட் இஸ் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான், வெளிப்படும் எலக்ட்ரானின் பெரும இயக்க ஆற்றல் என்ன, 0.34 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இதுக்கான நிறுத்து மின்னழுத்தம் என்ன, நிறுத்து மின்னழுத்தம் என்ன வரும், நிறுத்து மின்னழுத்தம் அப்படிங்கிறது 0.34 எலக்ட்ரான் வோல்ட்ல இ எடுத்துறோம். 0.34 வோல்ட் அதான் வந்து அதுக்கான நிறுத்து மின்னழுத்தம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதுக்கு அடுத்து என்ன கேட்கலாம், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த எமிட்டட் போட்டோ எலக்ட்ரான்ஸ், மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன 345.8 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டேட்டா ரிசல்ட் கொடுத்துட்டேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேபி இதே கொஸ்டின்ஸ் வரலாம் அல்லது இந்த மாடல்ல வரலாம். இந்த டேட்டாவுக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். த போட்டோ எலக்ட்ரிக் கட் ஆஃப் வோல்டேஜ் இன் எ certain experiment is 1.5 volt. What is the maximum kinetic energy of the photo electrons emitted? சரியா, இதை பேஸ் பண்ணதான் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The photoelectric cut off voltage in a certain metal is 1.5 volt. What is the maximum kinetic energy? அந்த கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். என்ன 2.4 into 10 power minus 19 ஜூல். இப்போ ஒருவேளை ரிவர்ஸா எப்படி கேட்கலாம், கைனடிக் எனர்ஜி கொடுத்துடலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஜூல்ல இருக்கு பாருங்க. எப்பயுமே வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது நம்ம வோல்ட்டுக்கு மாற்றி பார்ப்போம். எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி வந்து பாருங்க, இப்படி எலக்ட்ரான் வோல்ட்ல இப்போ 1.5 வோல்ட் தான் கைனடிக் எனர்ஜினா எலக்ட்ரான் வோல்ட்ல பார்ப்போம்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ல ஜூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே இது எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்தாலும் நீங்க என்னங்கிறத பார்க்கணும். அது எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்தா ஈஸி, ஆனா ஜூல்ஸ்ல மாத்தணும் என்ன பண்ணும், நம்ம அந்த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து மோனோக்ரோமேட்டிக் லைட் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ப்ரொடியூஸ்டு பை ஹீலியம் நியான் லேசர். பவர் எமிட்டட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 9.42 மில்லி வாட். ஃபைண்ட் த எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஈச் ஃபோட்டான் ஆஃப் த லைட் பீம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த எனர்ஜி கேட்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன, ஃபைண்ட் த மொமெண்டம் கேட்கலாம். எனர்ஜி வந்து 3.14 into 10 power minus 19 ஜூல். மொமெண்டம் என்ன 1.05 into 10 power minus 27 கிலோகிராம் மீட்டர் per second. அடுத்தது how many photons per second on the average arrive at the target irradiated by this beam. Assume the beam to have uniform cross section which is less than the target area. இப்போ வந்து என்னன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு photons வந்து வெளிப்படுது அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா, how many photons per second on an average arrive at the target irradiated by this beam. எவ்வளவு வரும்னா 3 into 10 power 16 photons per second. அவ்வளவு photons வந்து எமிட் ஆகுது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து எப்படி சொல்லலாம், அடுத்தது how fast does hydrogen atom have to travel in order to have the same momentum as that of a photon. photonோட momentum இருக்கணும்னா ஹைட்ரஜன் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணணும். சரியா, how fast does a hydrogen atom have to travel அப்படின்னு கேக்குறாங்க. அதே ஒரு கொஸ்டினா கொடுத்தாச்சு. அது வந்து 0.63 மீட்டர் per second. ஓகே, அதுக்கு அடுத்தது 11.5. சரியா, இதுல வந்து பாருங்க, in an experiment photoelectric effect the slope of cut off voltage versus frequency என்னங்கிறது கொடுத்துறாங்க. அந்த ஸ்லோப்போட வேல்யூ 4.12 into 10 power minus 15 volt second. calculate the value of Planck's constant. இந்த வேல்யூவை வச்சுட்டு போடலாம், அல்லது உங்களுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது டைரக்டாவே தெரியும். என்ன 6.6 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். இங்க ஆப்ஷன்ல எக்ஸாக்டா பார்த்தா 6.592 இந்த கால்குலேஷன் படி வருது. நம்ம மெமரைஸ் பண்றது என்ன, நம்மளோட வேல்யூ 6.6 அப்படின்னு வச்சிருப்போம். அப்ப 6.6 நியரஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால்குலேட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சிசிஎம் இதெல்லாம் கேட்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. அந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். நீங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப போடும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த டேட்டா இந்த வேல்யூ கொடுத்தா இதாங்கிறது உங்களுக்கு மெமரைஸ் ஆயிருக்கணும். சரியா, அங்க போயிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அதான் தப்பு. எப்படி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து 180 out of 180 பிசிக்ஸ்ல வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த டைம்ல போயிட்டு இவங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டாங்கனாவே அதே டைரக்டா அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்களா இல்ல ட்விஸ்ட் பண்ணிருக்காங்களாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டைரக்டா அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த டைரக்டுக்கு இது இந்த வேல்யூக்கு இதுதான் டேட்டாங்கிறது தெரியும், அதை போட்டுருவாங்க. ஒருவேளை அதுல ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அப்ப மட்டும் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா, இது டைம் சேவிங் ட்ரிக். இதுக்கு வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். பாருங்க, இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்டலுக்கான த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பயன் தொடக்க அதிர்வெண் 3.3 into 10 power 14 ஹெர்ட்ஸ்
கொடுத்துட்டாங்க. ஒரு லைட் வந்து படுது, அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு? 8.2 × 10⁻14 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கட் ஆஃப் வோல்டேஜ் என்ன? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், கட் ஆஃப் வோல்டேஜ், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அதோட வேல்யூ இதே நம்ம ஒரு கொஸ்டினா கேட்டாச்சு. ஆன்சர் வந்து 2.03 வோல்ட். அதுக்கு அடுத்து இதையே ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதை எப்படி எல்லாம் கேட்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டினை 3 மாதிரி இல்லாட்டி 4 டைப்பா எப்படி எல்லாம் கேட்கலாங்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்ப நீயே இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதை தாண்டி எப்படி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்படி கேட்டாலுமே அந்த மாடல்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ சர்டைன் மெட்டல் கொடுத்துட்டாங்க 4.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ட்டு. வில் திஸ் மெட்டல் கிவ் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஃபார் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் 330 நானோமீட்டர். இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா த வேவ் லெங்த் ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் போட்டான்? இன்சிடென்ட் போட்டானோட எனர்ஜி கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்சிடென்ட் போட்டானோட எனர்ஜியை கொடுத்துட்டு வேவ் லெங்த் வந்து என்னங்கிறத கேட்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது 11.8 இந்த ஃப்ரீக்வன்சி என்ன? 7.21 × 10⁻14 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இன்சிடென்ட் போட்டானோட ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீடு? எலக்ட்ரானோட எஜெக்டட் எலக்ட்ரான், வெளிவரக்கூடிய எலக்ட்ரானோட மேக்ஸிமம் ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க. பாருங்க, இதே வாட் இஸ் த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஃபார் த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அதே டேட்டா கொடுத்துட்டு அப்படியே கொஸ்டின் கேட்கலாம். ஆன்சர் வந்து 4.47 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அடுத்து 11.9 என்ன? வேவ் லெங்த் 488 நானோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்கன் லேசர் யூஸ் பண்றாங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு. பாருங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்லல, அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். ஃபுல்லாவே கூட இங்கிலீஷ்ல படிக்கல. அந்த கண்டென்ட் என்ன, டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கிறத மட்டும் பார்க்கலாம். சரியா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0.38 வோல்ட் கொடுத்துட்டாங்க. நிறுத்து மின் அழுத்தம் எவ்வளவு? 0.38 வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல், வெளியீட்டு ஆற்றல் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க. வெளியீட்டு ஆற்றல் என்ன? 2.17 எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூலாம் நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணல, இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சரியா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் ஒர்க் அந்த இது வந்து பார்த்தோம்னா ஒன் ஷாட் வீடியோ இருக்கு. அதை போய் பாருங்க, அதுல எல்லா கான்செப்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியா? அதை போய் பாருங்க, அதுல உங்களுக்கு எல்லா ஐடியாஸும் இருக்கும். அதுல இருந்து தான் அதுக்கான கண்டினியூட்டி வீடியோ தான் இது. சரி, எப்படியெல்லாம் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். சில சமயம் வந்து பார்த்தோம்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கூட இந்த சிம்பிளான கான்செப்ட்ல இருந்து கேட்கறாங்க. சரியா? ரொம்ப சின்ன சாப்டர், யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா. அடுத்து வாட் இஸ் த டி ப்ராக்லி வேவ் லெங்த் ஆஃப் எ புல்லட் ஆஃப் மாஸ்? ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஒரு புல்லட்டோட மாஸும் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. டி ப்ராக்லி வேவ் லெங்த் என்னன்னு கேட்கறாங்க. 1.7 × 10⁻⁻35 மீட்டர். அதுக்கு அடுத்தது ஒரு பால் மாஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. இதுக்கான டி ப்ராக்லி வேவ் லெங்த் என்ன? 1.1 × 10⁻32 மீட்டர். அதுக்கு அடுத்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள், அதோட மாஸ் எவ்வளவு? 10⁻9 kg. அதோட ஸ்பீடு 2.2 மீட்டர் per second. அதுக்கு டி ப்ராக்லி வேவ் லெங்த் என்னன்னா 3.3 × 10⁻25 மீட்டர். இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸ். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு நான் ஒரு 26 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்களாவே போயிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? நானும் இதை போடுவேன். அடுத்த சாப்டருக்கு இந்த மாதிரி எந்த சாப்டருக்கு போடலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடலாம். ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 180 out of 180 ஈஸியா பிசிக்ஸ்ல வாங்கலாம். ரொம்ப சிம்பிளான ட்ரிக் இது. சரியா? ட்ரை பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.